தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கிறிஸ்துவே, எம் இளம் ஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலமிதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எமை நெடுங்காலம், பெருமனம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய
உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அது உம் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகாதென தமக்குத்தாமே இருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி பெருமலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. உம் இறக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வுதல் மூச்சு உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும், நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றன. அன்னவர் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம். முன்மொழி 2. ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள். ஆண்டவருக்கு மேலதாளங்களோடு பணி செய்யுங்கள். அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள். அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகள் உம் திருமுன் மெழுகு போல் உருகின்றன.
உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். முன்மொழி 3. ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். வேற்று மக்களை நமக்கு அவர் அடிப்பணிய செய்தார், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில்
வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அருள்வாக்கு. இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 6, 8 மற்றும் 9. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. சிறு மறுமொழி. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். செக்கிரியாவின் பாடல் முன்மொழி. இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும்
நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. மன்றாட்டுகள். நம் மீட்பராகிய கிறிஸ்து வாழ்த்தப் பெறுவாராக. அவரில் நாம் புது படைப்புகள் ஆனோம். பழையன மறைகின்றன, அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எனவே உயிருள்ள நம்பிக்கையுடன் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது ஆவியாரில் எம்மை புதுப்பித்தருளும். ஆண்டவரே, நீர் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் எமக்கு வாக்களித்தீர். நாங்கள் புதிய எருசலேமுக்கு வந்து உம்மில் என்றும் இன்புற்று இருக்கும்படியாக உமது ஆவியால் எங்களை புதுப்பித்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியாரில் எம்மை புதுப்பித்தருளும். இவ்வுலகை உமது ஆவியால் நிரப்புவதற்காக நாங்கள் உம்மோடு உழைப்போமாக. நீதி, அன்பு, அமைதி இவற்றால் நாங்கள் இவ்வுலகை நிறைவு செய்வோமாக. ஆண்டவரே, உமது ஆவியாரில் எம்மை புதுப்பித்தருளும். எங்களிடம் உள்ள வெறுப்புணர்வை நாங்கள் அகற்றிட துணை புரியும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள ஆற்றலை மகிழ்வுடன் உணர்ந்து கொள்ள துணை புரிவீராக. ஆண்டவரே, உமது ஆவியாரில் எம்மை புதுப்பித்தருளும். அனைத்து தீமைகள் நின்றும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்க்கையின் குழப்பமான சூழ்நிலைகளில் உண்மை நிலையை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது ஆவியாரில் எம்மை புதுப்பித்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. முழுமுதற் பொருளே, ஆண்டவரே, எங்களுடைய தவக்கால பக்தி முயற்சிகளை கனிவுடன் கண்ணோக்கும். தன்னல மறுப்பினால் எங்கள் உடல்களை கட்டுப்படுத்தும் வேளையில் நற்செயல்களை நாங்கள் தாமதமின்றி செய்வதற்கு உமது அருளால் எங்கள் ஆற்றலை புதுப்பிப்பீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.